வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. முருகப்பெருமானோட 6 படை வீடுகள் பற்றி நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேங்க. அதில் அதனோட சிறப்புகள் என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தேன். எதுக்காக நீங்கள் 6 படை வீடை பார்த்ததே அவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு படை வீடும் ஒரு மாவட்டத்தில் இருக்குங்க. நம்ம ஒரு ட்ராவல் பண்ணி போனால் கூட ஒரு கோயில் பார்க்குறதே பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம 6 படை வீடையும் 2 நாள் 3 நாளில் பார்க்கணும் அப்படின்னா டூர் போட்டிருந்தாங்க. நாங்கள் போனோம். அதோடுங்க மதுரை மீனாட்சி அம்மன், கள்ளழகர், அப்புறம் வெக்காளி அம்மன் கோயில் அதெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷங்க எங்களுக்கு. அந்த 3 நாளுக்கு நாங்கள் பெருசாக செலவு பண்ணது என்னமோ கம்மியான தொகை தான். ஆனால் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கான நாங்கள் அனுபவங்கள் அங்கே கிடச்சிது எங்களுக்கு. திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை இதுதான் 6 படை வீடுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவதுங்க அதிக முருக பக்தி இல்லாத நம்மளுக்கே அப்படியே மெய் உருகி முருகனை பார்க்கும்போதே அப்பா முருகான்ற மாதிரி அது ஒரு விதமான அனுபவங்க. அப்படி நம்மளுக்கே அப்படி இருக்குன்னா சில பேர்லாம் ரொம்ப அதீத தெய்வ பக்தி முருக பக்தியில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குமோன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்ததுங்க. திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் மதுரை மாவட்டம், அது திருப்பரங்குன்றம், தேவயானையை திருமணம் செய்த இடம்னு சொன்னேன். அதே மாதிரி திருச்செந்தூரில் தூத்துக்குடி மாவட்டங்க. அது திருச்செந்தூரில் கடல் ஓரத்தில் அழகாக சூரபத்மனை வெற்றி கொண்டு முருகப்பெருமான் வெற்றியினோட அடையாளமாக அங்கே இருக்கார். பழனியில் ஞானம், அதாவது ஞான பழத்தை வேண்டி கோவித்து கொண்டு அங்கே போய் நின்னார் இல்லைங்களா? திண்டுக்கல் மாவட்டங்க அது. அப்புறம் சுவாமி மலையில் அப்பனுக்கே பாடம் சொல்கிற சுப்பையாவாக முருகப்பெருமான் என்ன அழகாக உபதேசம் கொடுப்பார் தெரியுங்களா? அதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, சிவபெருமான் ஏதும் அறியாதவர் போல் அவர் அவ்வளோ பவ்யமாக முருகப்பெருமான் சொல்கிறத கேட்பாருங்க. அது தஞ்சாவூர் மாவட்டங்க சுவாமி மலை. திருத்தணி திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. வள்ளியம்மையை மணந்த இடங்க அது. மதுரை மாவட்டத்தில் பழமுதிர்ச்சோலை இருக்குங்க. கள்ளழகர் கோயிலுக்கு மேலே எவ்வளோ அழகு தெரியுங்களாங்க அந்த இடம். அப்படியே பயங்கர ஒரு இயற்கை சூழலோடு சூப்பராக